ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிளாஸ். இன்னைக்கு நம்ம சயின்ஸில் ஃபஸ்ட் லெசனில் செகண்ட் பார்ட் பார்க்குறோம். ஃபஸ்ட் லெசன் லாஸ் ஆஃப் மோஷன் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். இப்போ கிராவிடேஷன்லேருந்து பார்க்குறோம். கிராவிடேஷன் முன்னாடி வரைக்கும் ஏற்கனவே நான் வீடியோ போட்டேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை நீங்கள் கேளுங்க. டவுட்ஸை நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு ரீப்ளே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் என்னவாக இருந்தாலும் நீங்கள் அதில் கேட்கலாம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கிராவிடேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். இது என்ன சொல்கிறாங்கன்னா, நியூட்டன் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனில் ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற, அதாவது யூனிவர்ஸில் இருக்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ரெண்டு பொருளுக்கும். இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எதிராக ஒரு பர்சன் உட்காந்துட்டு இருக்காருன்னா அவருக்கும் எனக்கும் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ ஏர்த்துக்கும் நம்மளுக்கும் இருக்கிற மாதிரி, சன்னுக்கும் ஏர்த்துக்கும் ஒரு கிராவிடேஷனல் புல் இருக்கிற மாதிரி, ஏர்த்துக்கும் நம்மளுக்கும் ஒரு கிராவிடேஷனல் புல் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் இருக்கும். அதே மாதிரி எனக்கும் இன்னொரு ஆளுக்கும் கூட இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பர்சன் உட்காந்துட்டு இருக்கேன், இல்லை நீங்கள் ஒரு பர்சன் கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா உனக்கும் அந்த பர்சனுக்கும் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஆனால் அது வெரி நெக்லிஜிபிளாக இருக்கும். வெரி நெக்லிஜிபிள். எதுக்காக நெக்லிஜிபிளாக இருக்குது? எதுக்காக சன்னுக்கும் ஏர்த்துக்கும் கிராவிடேஷனல் புல் அதிகமாக இருக்குது, ஏர்த்துக்கும் நம்மளுக்கும் ஏன் அதிகமாக இருக்குது, ஆனால் நம்மளுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் ஏன் கம்மியாக இருக்குது? இதுவே நம்மளுக்கும் நம்மள மாதிரி உள்ள பொருளுக்கும் ஏன் கம்மியாக இருக்குது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்? அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது this law states this every particle of matter in the universe attract every other particle with the force. நான் சொன்னல, ஒவ்வொரு பார்ட்டிக்கல் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும் ஒரு ஃபோர்ஸோட. This force is directly proportional to the product of the masses and inversely proportional to the square of the distance between the center of these masses. Okay, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ்னா, அதோட ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ, அதோட மாஸ், இப்போ ரெண்டு பொருள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரெண்டு பொருளோட மாஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு, இன்வெர்ஸ்லினா என்னது? இன்வெர்ஸ்லினா ஆப்போசிட். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் திஸ் மாசஸ். அந்த ரெண்டுக்கும் உள்ள சென்டருக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா எவ்வளோக்கு அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். மாசஸ் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா எவ்வளோக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். இன்வெர்ஸ்னா மாறி மாறி நடக்கும். இது அதிகமானா அது கம்மியாகும், இது கம்மியானா அது அதிகமாக. டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா ரெண்டுமே ஒரே நேரத்தில். மாஸ் அதிகமானா ஃபோர்ஸ் அதிகமாகும், அந்த மாதிரி. சரி, ஓகே, இதுதான் சொல்கிறாங்கப்பா. ஓகேவா? என்னது? This law states that every particle in the matter, every particle of matter in this universe attracts every other particle with the force. ஒரு force ஆல attract பண்ணுது. Okay, this force is directly, இந்த force எப்படி இருக்கும்னா directly proportional to the product of the masses. Directly proportional to the product of the masses and inversely proportional to the square of the distance between the center of the masses. ஓகேவா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா என்ன சொல்லியிருக்கேன்? எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதிகமாக, ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த மாசஸ். இங்கே டிஸ்டன்ஸ் தான் மெயின். அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ அதிகமாகுதோ ஃபோர்ஸ் அவ்வளோ கம்மியாகும். அதுதான் இப்போ சிம்பிள் விஷயம். இதனால தான் நம்ம ஏர்த்தால் நம்மளை கிராவிடேஷனல் புல்லால் இழுக்க முடியுது. ஏர்த்தோட மாஸ் ரொம்ப அதிகம். அப்போ நம்ம ரெண்டு பேர் மாஸ், இப்போ ஏர்த்தோட மாசு என்னோட மாசு ப்ராடக்ட் பண்ணும்போது ரொம்ப அதிகமான மாஸ் வருது. இதுவே நானும் இன்னொரு பையனும் எடுத்துக்கிட்டோம்னா என்னோட மாஸ் ஒரு 50 kgனா அவனோட மாஸ் ஒரு 50 kgனா டோட்டலாக ப்ராடக்ட் பண்ணாலும் ரொம்ப கம்மியாக வரும். இப்போ கம்மியாக வந்ததுன்னா ரெண்டு பேருக்குள்ள கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்ம அதை ஃபீல் பண்ண முடியல. அதனால தான் நம்ம ஃபீல் பண்ண முடியல. எவ்வளோ மாஸ் அதிகமாக இருக்கோ அப்போ தான் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு ரொம்ப அதிகமான மாஸ் இருந்தாலும் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அதனால தான் ஏர்த்துக்கு ரொம்ப அதிகமாக இருந்து நம்மளோட மாஸ் ரொம்ப நெக்லிஜிபிளாக இருந்தாலும் நம்மளால அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி டிஸ்டன்ஸ், இப்போ ஏர்த்தை விட்டு நம்ம தூரம் மேலே போக கிராவிடேஷனல் புல் அது கம்மியாகிட்டே போகும். ஆக்சுவலாக என்ன ஆகிட்டே போகும்? ஆல்டிடியூட் அதிகமாக கிராவிடேஷனல் புல் கம்மியாகிட்டே போகும். இதுதான் விஷயம்பா. ஓகே, நெக்ஸ்ட். அதான் சொல்லியிருக்காங்க. let m1 m2 be the masses of the two body A and B placed R meter
அதுக்கு ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ 6 மீட்டர். டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னால மேலே எழுதிக்கிறேன் எஃப் இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு m1 and m2. எஃப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் சொன்னா ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் தான் 1/r² போட்டிருக்கேன். ஏன் 1/, போட்டிருக்கேன்? இன்வெர்ஸ்லி வந்தாலே 1/, வந்துடும். இன்வெர்ஸ்லி வந்தாலே 1/, வந்துடும். டைரக்ட்லி வந்தாலே மேலே வந்துடும், நியூமரேட்டரில் வரும். இன்வெர்ஸ்லி வந்தால் டினாமினேட்டரில் வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ் சொன்னா F is inversely directly proportional to the product of the masses. M1 and M2 product na multiplication, and F is inversely force is inversely proportional to the square of the distance between them. Square of the distance, square இதான் முக்கியம். Square of the distance between them. Inversely நால கீழே போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். இதை கம்பைன் பண்ணும். இது ரெண்டுமே இப்போ கம்பைன் பண்ணலாமா? கம்பைன் பண்ணனா F is directly proportional, F is proportional to M1 and M2 by R2 அப்படி R² அப்படின்றத போட்டுக்கலாம். M1 M2 into R². F is equal to இப்போ இந்த டைரக்ட்லி இந்த இது, அதாவது இந்த ப்ரொபோஷனல் கான்ஸ்டன்ட்டை நம்ம எடுக்கிறோம்னா ஏதாவது ஒன்று போடணும். ப்ரொபோஷனல் கான்ஸ்டன்ட் எடுக்கிறோம்னா ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று போடணும் ப்ரொபோஷனல் எடுக்கும்போது. அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறோம். அந்த கான்ஸ்டன்டா என்ன? ஜி. என்னது? ஜின்ற ஒரு கான்செப்டை ஆட் பண்ணுறோம். இந்த ஜி பேர் என்னன்னா யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இது ஜின்றது என்னது? யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இதோட எஸ்ஐ யூனிட் என்ன? இதை படிச்சு வச்சுக்கோங்க. 6.674 into 10 power minus 11 Newton meter square kg power minus 2 அப்படின்றது இந்த வேல்யூவை நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. இந்த ஜின்றது என்னது? யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். எப்பவுமே இந்த ப்ரொபோஷனல்ன்ற ஒரு இதை எடுத்துட்டு ஈக்குவல் டுன்றதை ஒன்று போடும்போது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை போடணும். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. நெக்ஸ்ட் என்னது? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினா எர்த்தோட புல் எப்படி இருக்கு, எர்த்தோட கிராவிடேஷனல் புல் எப்படி இருக்குன்றத பத்தி சொல்றது தான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம மேலேருந்து போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இப்போ நான் 10வது மாடியிலேருந்து போடுறேன், ஒரு பொருளை போடுறேன்னா மேலேருந்து 10வது மாடியிலேருந்து ஒரு 5வது மாடி வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக விடும். அந்த 5வது மாடியிலேருந்து 1வது கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ரொம்ப ஸ்பீடாக விடும். அப்போ வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது. வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஒரு ஆப்ஜெக்ட் நான் மேலேருந்து போடுறேன்னா வெலாசிட்டி என்ன ஆகிட்டே வருது? சேஞ்ச் ஆகிட்டே வருது. இப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் என்னது? ஆக்சலரேஷன். நம்ம ஏற்கனவே பிசிக்ஸ்ல நம்ம பேசிக்ஸ் கான்செப்டே நான் என்ன சொல்லியிருக்கேன்? சேஞ்ச் இன் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் ஆக்சலரேஷன். சேஞ்ச் இன் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் ஆக்சலரேஷன். அப்போ எர்த்தோட கிராவிடேஷனல் புல்ல எப்படிதான்? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான். சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆகிட்டே வருதுல, வெலாசிட்டி அதோட வெலாசிட்டி என்ன ஆகிட்டே வருது? சேஞ்ச் ஆகிட்டே வருது. வெலாசிட்டினா ஒண்ணுமே கிடையாதுப்பா. ஸ்பீட் வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ஷன் இஸ் எ வெலாசிட்டி. ஸ்பீடை நம்ம டைரக்ஷனோட சொன்னா அது வெலாசிட்டி. அவ்வளவுதான், புரிஞ்சுக்கோங்க. வெலாசிட்டினா வேற ஒன்றுமே கிடையாது. ஸ்பீடை டைரக்ஷனோட சொன்னா அது வெலாசிட்டி. ஏன்னா கிராவிடேஷனல் புல் எப்பவுமே டவுன்வர்ட்ல தான் நோக்கி இருக்குது. அதனால தான் நம்ம வெலாசிட்டி அப்படின்றத சொல்றோம். சரி, ஆக்சலரேஷன்னா இப்போ நான் சொல்லிட்டேன், வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுறது தான் ஆக்சலரேஷன். ஓகேவா? அப்போ ஆக்சலரேஷன் டியூ டு அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன சொல்லுவாங்க? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்றத சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேல்யூனா 9.8 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. 9.8 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இதான் வேல்யூ ஆஃப் ஜி, ஸ்மால் ஜி. வேல்யூ ஆஃப் ஸ்மால் ஜி. வேல்யூ ஆஃப் லார்ஜ் ஜினா யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். வேல்யூ ஆஃப் லார்ஜ் ஜினா என்னது? யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இதெல்லாம் உங்களுக்கு 11th ரொம்ப யூஸ் ஆகும் பிசிக்ஸ் எடுத்தீங்கன்னா. ஓகேவா? இப்பயே நல்லா படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜி அண்ட் ஜி. இந்த ஜிக்கும் இந்த ஜிக்கும் என்னென்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கும். என்னன்றதை பார்த்துலாம். இப்போ நம்ம பாடி இஸ் அட் ரெஸ்ட். ஓகே, இதெல்லாம் இது படிச்சு பார்த்துக்கோங்க. என்னன்றதை நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். இதுல ஆனா எர்த்துக்கும் இன்னொரு பொருளுக்கும் என்ன பண்றாங்க? ஒரு கிராவிடேஷனல் புல்ல வந்து இது பண்றாங்க. ஏதாவது ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். நம்ம நியூட்டன் லா சொல்லியிருக்குல்ல, ஏதாவது ரெண்டு பொருளுக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்றது நியூட்டன் லா சொல்லியிருக்கு. நம்ம எர்த் எடுத்துப்போம், ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துப்போம். எர்த்தோட மாஸ் வந்து எம், லார்ஜ் எம். அதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? 6. இதோட மாஸ் வந்து ஸ்மால் எம். இதோட மாஸ், இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து ஸ்மால் எம் அப்படின்றத நம்ம எடுத்துப்போம். சரி, அதோட ஃபோர்ஸ் என்ன? இதோட ஃபோர்ஸ், இது ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன? எஃப்ன்றதை எடுத்துப்போம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து இது மேலே ஆக்ட் ஆகுதா? எர்த் மேலே ஆக்ட் ஆகுது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எர்த்தோட தான் ஆக்ட் ஆகும். எர்த்தோட டவுன்வர்ட்ஸ்ல தான் ஆக்ட் ஆகும். அந்த டவுன்வர்ட்ஸ்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன வச்சுக்கலாம்? எஃப்ன்றதை வச்சுக்கலாம். சரி, ஓகே. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்இ. எஃப் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும்? மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ கிராவிடேஷனல். ஏன் கிராவிடேஷனல் வந்துருச்சு இந்த இடத்துல? ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷன் நோக்கி தான் ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் வந்து எதை நோக்கி ஆக்ட் ஆகுது? கிராவிடேஷனல் புல்லை நோக்கி தான் ஆக்ட் ஆகுது. அதால தான் ஏக்கு பதிலாக ஆக்சலரேஷனுக்கு பதிலாக கிராவிடேஷனல் ஆயிடுச்சு. அப்போ வெயிட்டும் மாஸ் இன்டூ கிராவிடேஷன். நான் ஏற்கனவே வெயிட் என்ன சொல்லியிருக்கேன்? மாஸ் இன்டூ கிராவிடேஷன். நான் சொல்லலாம்னா இதுக்கப்புறம் நான் சொல்றேன். வெயிட் வந்து மாஸ் இன்டூ கிராவிடேஷன்.
வெயிட் இஸ் நத்திங் பட் மாஸ். வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு கிராவிடேஷன். கிராவிடேஷனலை பொறுத்து வெயிட் மாறிட்டே இருக்கும். கிராவிடேஷனலை பொறுத்து வெயிட் என்னவா இருக்கும், மாறிட்டே இருக்கும். இட்ஸ் a சேஞ்சிங் ஒன். வெயிட் இஸ் a சேஞ்சிங் ஒன், இட்ஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் ஒன். ஓகே, இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணுங்க, இது அதாவது இந்த 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 ஈக்குவேஷன் ஃபோர்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, எம்ஜின்றது கிடைச்சிருக்கா, எம்ஜி மாஸ் இன்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நம்ம ஏற்கனவே ஒரு ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு g m1 m2 by r ஸ்கொயர் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோமா, அதுதான் இங்க போட போறோம். அப்ப mg is equal to g m by r ஸ்கொயர். ஒண்ணும் கிடையாது, இந்த m1 m2க்கு பதிலா நம்ம, ஏன்னா இந்த இடத்துல நம்ம மாஸ்ன்றது m1 m2 எடுக்கல, என்ன எடுத்துக்கிட்டோம், லார்ஜ் m ஸ்மால் mன்னு எடுத்ததால நான் m1 m2க்கு பதிலா என்ன போட்டுக்கிறேன், லார்ஜ் m ஸ்மால் m போட்டுக்கிட்டேன். அதோட டிஸ்டன்ஸிங் நான் இங்க என்ன எடுத்துக்கிட்டேன், லார்ஜ் r எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல நான் ஸ்மால் rன்னு எடுத்ததால இந்த இடத்துல நான் ஸ்மால் r போடுறேன். இந்த இடத்துல நான் ஸ்மால் r எடுத்துக்கிட்டதால இடத்துல நான் டிஸ்டன்ஸ் மீட்டர் என்ன எடுத்துக்கிட்டேன், ஸ்மால் எடுத்துக்கிட்டேன், ஸ்மால் r போடுறேன். இந்த இடத்துல நான் லார்ஜ் r எடுத்துக்கிட்டேன், அதால தான் நான் என்ன போடுறேன், லார்ஜ் r வந்து போடுறேன். mg is equal to g mm by r ஸ்கொயர் அப்படின்றத எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவை g தான், ஏன்னா நம்ம இது ரெண்டே தான் கம்பேர் பண்ண போறோம். g வித் g தான், லார்ஜ் g வித் ஸ்மால் g தான் நான் இங்க கொடுத்துருக்கேன் சைடில். லார்ஜ் g வித் ஸ்மால் g தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். அப்போ இந்த g மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, மிச்சம் எல்லாத்தையும் அந்த சைடு பண்ண போறோம். இந்த m என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இந்த ஸ்மால் எம்மும் கேன்சல் ஆயிடும். அப்போ g மட்டும் தான் இந்த சைடு இருக்கும். g is equal to gm by r ஸ்கொயர். அப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இந்த ஜீனா என்னது, ஸ்மால் ஜீனா சொல்லியிருக்கேன், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட ஃபார்முலா என்ன, gm by r ஸ்கொயர். இந்த gன்றது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், இந்த mன்றது மாஸ் ஆஃப் த எர்த், rன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? ஓகே, மாஸ் ஆஃப் த எர்த் எப்படி கன்சிடர் பண்றாங்க, அவ்வளவுதான். இதுல இருந்து நம்ம மாஸ் ஆஃப் த எர்த் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோமா, இதுல இருந்து மாஸ் ஆஃப் த எர்த், இந்த m மட்டும் இந்த சைடு வைங்க, மிச்சம் எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போங்க. m is equal to g r ஸ்கொயர். இந்த g ஸ்மால் g, இந்த r ஸ்கொயர் இங்க போச்சுன்னா இங்க மேல வந்துடும், r ஸ்கொயர் மேல வந்துடும், டிவைட் பை g. அப்போ g r ஸ்கொயர் பை லார்ஜ் g அப்படின்றது வருமா, m. அதுதான் இங்க போட்டிருக்காங்க. மாஸ் ஆஃப் த எர்த் இதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாமா, இந்த ஈக்குவேஷன்ல இருந்து அழகா மாஸ் ஆஃப் த எர்த்தை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மாஸ் ஆஃப் த எர்த்தை வந்து அவங்க கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்க, எல்லாத்துக்குமே சப்ஸ்டியூட் பண்ணா. அதாவது இந்த ஜியோட வேல்யூ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 6.676 into 10⁻11 அது. ஓகேவா? அதுக்கப்புறம் r ஸ்கொயர், இது ரேடியஸ், எர்த்தோட ரேடியஸோட அளவு. அதுக்கப்புறம் இந்த ஜியோட வேல்யூ என்ன, 9.8 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. ஓகேவா? மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 அதெல்லாம் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மாஸ் ஆஃப் த எர்த் எவ்வளோ வருதான், 5.972 into 10⁻24 கிலோகிராம். எர்த்தோட மாஸ் எவ்வளோ, இவ்வளோ வருதான். இதெல்லாம் போட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா என்ன வருமா, இந்த வேல்யூ வரும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. மாஸ் ஆஃப் த எர்த்தோட வேல்யூ என்னன்றத இது 1 மார்க்கில் கூட உங்களுக்கு டேரெக்டாக கேட்கலாம். இப்போ நீங்கள் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு மார்க்கையும் நீங்கள் படிச்சு வச்சுக்கணும். 1 மார்க்கில் தான் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க, 1 மார்க் 2 மார்க்கில் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கான்செப்டை புரிஞ்சு படித்து வச்சுக்கோங்க. கான்செப்டில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் கேட்கலாம். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு கான்செப்டில் டவுட் இருக்காது. நான் ஒரு சில சின்ன இடத்துல ஒரு சில நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். ஒரு சர்டைன் ஷார்ட் பீரியட்லேயே ஒரு சில நிறைய விஷயங்களை நான் சொல்லிடுவேன். அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஓகேவா? ஓகே, வேரியேஷன் ஆஃப் ஜி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இது ஒன்றுமே கிடையாதுப்பா. இது வந்து என்னன்னா, அதாவது geometry, g is inversely proportional to the r square. Gravitational force is directly inversely proportional to the distance between them அப்படின்றத நம்ம படிச்சோமா, அதே மாதிரி தான்பா. Gravitational acceleration due to gravity is inversely proportional to the distance அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஓகேவா? இதோட வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொரு பிளேஸ்க்கும் அதாவது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஒரு இடத்துல கிராவிடேஷனல் புல் மாதிரி இன்னொரு இடத்துல இருக்காது. ஒவ்வொரு இடத்துலையுமே என்ன ஆகிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து போல்ஸ்லலாம் வந்து அதிகமாக இருக்கும். இட் இஸ் மேக்ஸிமம் இந்த அதாவது போல்ஸ்லலாம் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஈக்குவேட்டர்லலாம் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புல் வந்து கம்மியாக இருக்கும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எங்கே, போல்ஸில் வந்து அதிகமாக இருக்கும். போல்னா என்னது, நார்த் போல் சவுத் போல் ரீஜனில் எர்த்தில் இருக்க நார்த் போல் சவுத் போல், அந்த இடத்துல ரேடியஸ் அதிகமாகிடுறதுனால, ரேடியஸ் அந்த இடத்துல கம்மியாகிடுறதுனால அந்த இடத்துல வந்து என்ன ஆகிடும், ஃபோர்ஸ் வந்து அதிகமாகிடும். இந்த இடத்துல ஈக்குவேட்டர்லாம் வந்து ரேடியஸ் வந்து அதிகமாகிடுறதால ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிடுது. ஈக்குவேட்டரில் வந்து ரேடியஸ் வந்து அதிகமாகிடுறதால ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிடுது. இதுவே போலில் வந்து
ரேடியஸ் கம்மியாயிடுறதுனால ஃபோர்ஸ் வந்து அதிகமாயிடுது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து போல்ஸ்ல வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா வந்து அங்க என்ன இருக்கும், மினிமம் மினிமம் ரேடியஸ் இருக்கிறதால கம்மியாயிடுது. இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் ரேடியஸ் ஈக்குவட்டல் ரீஜியன்ல மேக்ஸிமம் ஈக்குவட்டல் ரீஜன்னா இந்த சென்டர் பார்ட் ஆஃப் தட், அதாவது சென்டர் அந்த ஈக்குவட்டல் லைன் இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் வந்து கிராவிடேஷனல் புல் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் எங்கே வச்சிருப்பாங்க பார்த்தோன்னா அந்த ஈக்விட்டேரியல் ரீஜன்ஸை ஒட்டி தான் வச்சிருப்பாங்க, ஈக்விட்டேரியன் ரீஜன்ஸ். அதனால தான் இந்தியாவே வந்து ஸ்ரீஹரிகோட்டாவை எதுக்கு சூஸ் பண்ணிச்சு, பெங்களூர் எதுக்கு சூஸ் பண்ணிச்சு, இப்போ ஒரு இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் குலசேரப்பட்டினம், அதெல்லாம் எதுக்கு சூஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம்னா, ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்தியா கீழே ஈக்குவட்டோரியல் ரீஜன் கீழே வருது. இப்போ நம்ம டெல்லிலாம் போயிட்டோம்னா ஈக்குவட்டோரியல் ரீஜனை விட்டு நம்ம மேலே போயிடுவோம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கீழே ஈக்குவட்டோரியல் ரீஜன் கிட்ட வரோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் இருந்தாலே போதும், நம்ம ஸ்பேஸை விட்டு எஸ்கேப் ஆயிடலாம், கிராவிடேஷனல் புல்லை விட்டு எஸ்கேப் ஆயிடலாம். இதனால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸை ஒட்டியே வச்சிருப்பாங்க. ஓகேவா? மாஸ் அண்ட் வெயிட், மாஸ்க்கும் வெயிட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். மாஸ்ன்றது இந்த அமௌண்ட் ஆஃப் மேட்டர், வெயிட்ன்றது அதில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுதோ அதுதான் வெயிட். ஓகேவா? இது 3 மார்க்கில் கேட்பாங்க, மாஸுக்கும் வெயிட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லுவாங்க. மாஸ்ன்றது அப்போ வந்து amount of matter, it is a scalar quantity, weight is a vector quantity because it depends upon the gravitational force, it is a changing one, weight is a changing one. ஓகேவா? அப்போ SI யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் SI யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம், மாஸோட தான் SI யூனிட் என்ன, கிலோகிராம். வெயிட்டோட SI யூனிட் என்ன, நியூட்டன். ஏன்னா வெயிட்ன்றது ஃபோர்ஸை பொறுத்து மாறிட்டே இருக்கும். அப்போ weight is equal to mass into gravitational force, weight is equal to mg, weight is equal to mg. Okay, weight of the body varies from one place to another, mass is always constant, mass is always a constant. இது 3 பாயிண்ட் எழுதி 3 பாயிண்ட் எழுதினாலே போதும், நான் சொன்ன 3 பாயிண்ட். ஓகேவா? 3 பாயிண்ட் என்னென்ன சொல்லுங்க ஒரு நிமிஷம். mass is the amount of matter contained in a body, weight is a gravitational force exerted on it, weight is a gravitational force exerted on it. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சா? செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, mass is a scalar quantity, weight is a vector quantity, weight is a vector quantity. Mass always same in all places, mass always same in all places. Weight always varies with one place to another, weight always varies with one place to another. அதுக்கப்புறம் என்ன சொன்ன, SI unit of mass is kilogram, SI unit of weight is Newton, SI unit of weight is Newton. மொத்தம் 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், 4 டிஃபரன்ஸை நீங்கள் எழுதணும். 3 மார்க்ஸில் 2 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா. ஓகே, அப்பரண்ட் வெயிட். அப்பரண்ட் வெயிட்னா ஒன்றுமே கிடையாதுப்பா. அப்பரண்ட் வெயிட்னா என்ன சொல்கிறது, உங்களுக்கு இந்த இது சொல்லிடுறேன், சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அப்பரண்ட் வெயிட்டில் ஓகே, இதுக்கு வந்துருங்க. அப்பரண்ட் வெயிட் வந்துட்டு ஓகேவா? இப்போ சப்போஸ் நம்ம லிஃப்ட்டில் போயிட்டே இருக்கோம், லிஃப்ட்டில் போகிறோம், சப்போஸ் நம்ம மேலே போகிறோன்னா நம்மளோட வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கும். நம்மளோட வெயிட் வந்து லிஃப்ட் வந்து மேலே மூவ் ஆயிடுச்சுன்னா நம்மளோட வெயிட் கொஞ்சம் ஃபீல் அதிகமான மாதிரி இருக்கும். இதுவே நம்ம லிஃப்ட் வந்து கீழே இறங்கிச்சுன்னா நம்மளோட வெயிட் கம்மியான மாதிரி இருக்கும். அது எதனால் அப்படி இருக்குன்றத சொல்லிடுறாங்க. எதனால் அப்படி இருக்குன்னா ஒன்றுமே கிடையாதுப்பா. இப்போ லிஃப்ட் வந்து மேலே போகுதா, மேலே போகும்போது அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிராவிடேஷன் ஆசலரேஷன் கொடுக்குது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸை எதிர்த்து ஒரு ஆசலரேஷனை வந்து லிஃப்ட் வந்து கொடுக்குது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடுக்குது. லிஃப்ட் மேலே ஏறும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கீழே பிடிச்சி இழுக்குது, அதுக்கு ஆப்போசிட்ல கொடுக்குது. ஆப்போசிட்ல கொடுக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை வந்து கொடுக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ், மாஸ் இன்டு ஆசலரேஷன். ஒரு ஃபோர்ஸ் தான் என்னது, மாஸ் இன்டு ஆசலரேஷன். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆசலரேஷன். அப்போ எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை வந்து கொடுக்கறதால வெயிட் ஏற்கனவே mg, வெயிட் வந்து ஏற்கனவே mg, ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகுது. அப்போ mg plus ma, mg plus ma, அப்போ r is equal to m into g plus a. m காமனாக எடுத்துட்டாங்க, அப்போ வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுவே லிஃப்ட் வந்து டவுன்வர்டில் ஆக்சலரேட் ஆச்சுன்னா, கீழ் நோக்கி வந்துச்சுன்னா, கீழ் நோக்கி வரும்போது என்ன நடக்குதுன்றதை பாருங்க. கீழே வரும்போது ஒன்றுமே கிடையாது, வெயிட் ஏற்கனவே இருக்கு நமக்கு, நம்மளோட வெயிட் மைனஸ் எம்இ. ஏன்னா ஃபோர்ஸ் வந்து என்ன, டவுன்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, டவுன்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகிறதுனால நம்ம மைனஸ்ல போட்டுட்டோம். இது அப்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகிறதுனால பிளஸ்ல போட்டுட்டோம். இங்கே டவுன்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, மைனஸ்ல போட்டோம். அப்போ எம்ஜி மைனஸ் எம்ஏ ரெண்டுக்கும் காமனா எம் இருக்கு, எம் நம்ம காமனா எடுத்துட்டோம்னா ஜி மைனஸ் ஏ. அப்போ இங்கே நம்மளோட வெயிட் வந்து கம்மியாயிடும். என்ன ஆகிடும், கம்மியாயிடும். லிஃப்ட் வந்து ரெஸ்ட்ல இருந்ததுன்னா எந்த இதுவுமே நடக்காது, எந்த இதுவுமே ஆசலரேஷன் நம்ம மேலே எந்த ஃபோர்ஸுமே எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வந்து ஆட் ஆக போகிறது இல்லை. அதெல்லாம் வந்து நம்மளோட வெயிட் வந்து ஈக்குவலாக இருக்கும், ஒரே வெயிட்டாக தான் இருக்கும். இதுவே லிஃப்ட் வந்து ஃப்ரீ ஃபாலிங்காக இருக்குது. லிஃப்ட் ஃப்ரீ ஃபாலிங், நம்ம குயின்ஸ்லாண்ட்லாம் போயிருப்போம், ஃப்ரீ ஃபால் போயிருப்போம்ல. ஃப்ரீ ஃபால் போயினா அப்போ நம்மளுக்கு வெயிட்டே இல்லாத மாதிரி நம்ம பறப்போம், பார்த்துருக்கீங்களா? நம்ம அப்படியே ஃப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரீ ஃபாலில் போகும்போது. அது காரணம் என்னென்னா, அதோட கிராவிடேஷனல் புல்லுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஃபோர்ஸ் வந்துடும்.
இப்போ லிஃப்ட் ஃப்ரீ ஃபாலா விழுதுன்னா அதோட ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல் ஆயிடுது? லிஃப்ட்ல இருக்க ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல் ஆயிடுது? அந்த எர்த்தோட ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல் ஆயிடுது. லிஃப்டோட ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல் ஆயிடுது? எர்த்தோட கிராவிடேஷனல் புல்லுக்கு ஈக்குவல் ஆயிடுறதுனால இங்க பாருங்க, ஆர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி, ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி நம்ம அப்படின்னு போட்டோம்னா இந்த எம்ஏக்கு பதிலாக எம்ஜின்னு வந்துருமா? இங்கே எம்ஏக்கு பதிலாக எம்ஜி வந்துடும். அப்போ எம்ஜி மைனஸ் எம்ஜி, அப்போ வெயிட் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். வெயிட் என்ன ஆகிடும்? இந்த ஈக்குவேஷன் பாருங்க, அது பார்க்காதீங்க. எம்ஜி மைனஸ் எம்ஏ நம்ம அப்படி போட்டோமா கீழே வர்றதுனால எம்ஏக்கு பதிலாக லிஃப்ட்ன்றது கொஞ்சம் ஃபோர்ஸை கொடுக்கும், ரொம்பலாம் ஸ்பீடாலாம் போகும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக போகுதோ அப்போ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட வெயிட் வந்து கம்மியாக தெரியும். ஓகேவா? அப்போ வெயிட் எம்ஏ ஒரு ஆக்சலரேஷன்ல போகும். ஆனா சப்போஸ் ஃப்ரீ ஃபால்னா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஆக்சலரேஷனும் மாறிடும். அந்த ஆக்சலரேஷன் எப்படி மாறிடும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸா மாறிடும். அப்போ எம்ஜி மைனஸ் மறுபடியும் எம்ஜி ஆயிடும். அப்போ நம்மளோட வெயிட் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். நம்மளோட வெயிட் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். ஓகேவா? சரி, ஓகே. வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேற எதுவும் இல்லப்பா. வேற இதுக்கப்புறம் ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் நம்ம பறக்கிற மாதிரி பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து ஆக்சுவலாக கிராவிடேஷனல் புல் இல்லாததுனால அவங்க வந்து அப்படியே பறக்கிற மாதிரி இல்லை, அப்படியே ஃப்ளோட் ஆகிற மாதிரி இல்லை. என்ன காரணம்னா அவங்க வந்து ஃப்ரீ ஃபாலில் இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க இதில் இருக்காங்க, அவங்களோட ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாருமே ஏர்த்தை நோக்கி எப்படி இருக்காங்க? ஃப்ரீ ஃபாலாக இருக்காங்க. ஆஸ்ட்ரோனாட் ஆர் நாட் ஃப்ளோட்டிங் பட் ஃபாலிங் freely around the earth due to their huge orbital velocity. Since the space station and astronaut have the equal acceleration. நம்ம ஏற்கனவே லிஃப்ட்ல பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த கேஸ் நடந்துருது. எந்த கேஸ் நடக்குது? இந்த கேஸ் நடந்துருது. ஈக்குவல் ஆக்சலரேஷன் ஆயிடுறதுனால அவங்க வந்து ஃப்ரீ ஃபாலாக இருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷனும் ஆஸ்ட்ரோனாட்டும் ரெண்டுமே ஈக்குவல் ஆக்சலரேஷன்ல இருக்கு. ஸ்பேஸ் ஸ்டேஷனும் ஆஸ்ட்ரோனாட்டும் என்னவா? ஈக்குவல் ஆக்சலரேஷன்ல இருக்காங்க. அங்கே நம்ம என்ன பார்த்தோம்? ஏர்த்தும் அந்த லிஃப்ட்டும் ஈக்குவல் ஆக்சலரேஷன் ஆகிட்டு வந்ததுனால நம்ம வந்து கீழே வந்துடும். ஏர்த்தோட ஆக்சலரேஷனும் லிஃப்டோட ஆக்சலரேஷனும் ஈக்குவல் ஆகிட்டோம்னா நம்மளுக்கு 0 ஆகிடுது. இந்த இடத்துல வந்து ஆஸ்ட்ரோனாட்டோட ஆக்சலரேஷனும் ஸ்பேஸோட ஆக்சலரேஷனும் ஈக்குவல் ஆனதுனால அவங்க வந்து ஃப்ரீ ஃபால் கண்டிஷன்ல இருக்காங்க. அவங்க வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லாமலாம் இப்படி ஃப்ளோட் ஆகலை. அது வந்து மித். இது இட்ஸ் அ மித். ஓகே, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன். நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன். இது வந்து 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க. இது நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? 5 மார்க்ஸ்ல 5 பாயிண்ட்ஸ் நீங்க எழுதணும். 5 மார்க்ஸ்ல 5 பாயிண்ட் கேட்கலாம். சரி, ஓகே. நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷனோட அப்ளிகேஷன் தான் எங்கெங்கெல்லாம் அதை யூஸ் பண்றாங்க, எங்கெங்கெல்லாம் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன்ல யூஸ் பண்ணி எர்த்தோட மாஸ், எர்த்தோட ரேடியஸ், எர்த்தோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இது மூணையும் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. இது மூணையும் எவ்வளோ? எர்த்தோட மாஸ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோமா போன வாட்டி? நம்ம இதிலே கண்டுபிடிச்சு பார்த்துருக்கோம். ஓகேவா? நான் சொல்லியிருக்கேன், போய் பாருங்க வீடியோவை. ஓகேவா? எர்த்தோட ரேடியஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது, ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வேற என்னதுன்னா டிஸ்கவரிங் நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து மாஸ் ஆஃப் த ஸ்டாரை வந்து கால்குலேட் பண்றாங்க. இப்போ நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கீவேர்ட்ஸ். இதுதான் கீழே இருக்கும். இதில் அவங்க கரெக்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஸ்கூலில் கொடுத்து, அதாவது எஸ்எல்சியில் வந்து கரெக்ஷன் பண்ணும்போது கீழே வந்து இந்த வார்த்தைகள் தான் இருக்கும். இந்த வார்த்தைகள், இந்த வேர்ட்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு மார்க் வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த வேர்ட்ஸ் இல்லைன்னா என்ன கொடுக்க மாட்டாங்க? மார்க்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த வேர்ட்ஸ் மட்டும் இருந்தாலும் ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க. இந்த வேர்ட்ஸ் மட்டும் இருந்தாலும் ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க. இந்த வேர்ட்ஸே இல்லைன்னா உங்களுக்கு மார்க்கே கொடுக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இந்த வேர்ட்ஸ் மட்டும் இருந்தாலும் ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க. 3 to 4 மார்க்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வேர்ட்ஸே இல்லாமல் நீங்கள் எழுதி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. நான் அண்டர்லைன் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னா. சரியா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? மாஸ் ஆஃப் த எர்த், ரேடியஸ் ஆஃப் த எர்த், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இது மூணும் ஃபைண்ட் அவுட் பண்ண யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் டிஸ்கவரிங் நியூ ஸ்டார் அண்ட் பிளானட் கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. அப்புறம் மாஸ் ஆஃப் த ஸ்டாரோட மாஸை வந்து கால்குலேட் பண்ண யூஸ் ஆகுது. அதான் ஒன் ஆஃப் த irregularity in the motion of the star is called led to the disturbance in the motion of the planet nearby. அதாவது இந்த ஸ்டார்ல நடக்கிற irregularities வந்து வேர்பிள்னு சொல்லுவாங்க. அந்த மோஷன் பேர் என்ன சொல்லுவாங்க? வேர்பிள். அதாவது ஸ்டாரோட மோஷன் அது நகர்றது, அதோட மோஷன் என்னது? சம்திங் இஸ் நாட் அட் ரெஸ்ட். ரெஸ்ட்டுக்கு ஆப்போசிட் தான் மோஷன். ரெஸ்ட்ல இல்லாமல் அந்த ஸ்டார் நகரும் போது அதை வேர்பிள் சொல்லுவாங்க. அந்த வேர்பிளை யூஸ் பண்ணி அந்த வேர்பிள் வந்து என்ன பண்ணுன்னா பக்கத்தில் இருக்க பிளானட்ல ஒரு டிஸ்டர்பன்ஸை உண்டாகும். பக்கத்தில் இருக்க ஒரு பிளானட்டை வந்து டிஸ்டர்பன்ஸ், அது எந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸை உண்டாயிருக்குது அப்படின்றத வச்சு கண்டுபிடிப்பாங்க. அந்த ஸ்டார் எப்படிப்பட்டது அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. மாஸ் ஆஃப் த ஸ்டாரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சரி, ஓகே.
ஹெல்ப் டு எக்ஸ்பிளைன் த ஜெர்மினேஷன் ஆஃப் ரூட்ஸ். ஜெர்மினேஷன் ஆஃப் ரூட்ஸ்னா ஒன்றுமே கிடையாது. அந்த ரூட்லாம் எப்படி ஜெர்மினேட் ஆகி வருது, ஜெர்மினேட் ஆகி எப்படி வருது, ஜெர்மினேட்னா எப்படி இது, அது எப்படி அந்த ரூட்ஸ்லாம் உருவாகி வருது அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரெடிக்ட் த பாத் ஆஃப் த ஆஸ்ட்ரோனமிக்கல் பாடிஸ். ப்ரெடிக்ட் த பாத் ஆஃப் த ஆஸ்ட்ரோனமி. இப்போ சன் எப்படி சுற்றுது, எர்த் எப்படி சுற்றுது, சன்னு வந்து சன்னோட பாத் என்ன, எர்த்தோட பாத் என்ன, மாஸோட பாத் என்ன, இதோட பாத் ஆஸ்ட்ரோனமிக்கல் ஆப்ஜெக்ட், அதாவது ஸ்பேஸில் இருக்க எல்லா ஆப்ஜெக்டோட பாத்தை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு எது உதவுது, நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன் உதவுது. மொத்தம் 5 பாயிண்ட்ஸ் நான் இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் விட்டுறக்கூடாது, அது கண்டிப்பாக உங்கள் நோட்டில் இருக்கணும். அது மட்டும் இருந்தாலும் உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? சரி, ஓகே, ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாமா? ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட்டு 2 ப்ராப்ளம் 3 ப்ராப்ளம் இருக்கா? சரி, ஓகே. கால்குலேட் த வெலாசிட்டி ஆஃப் த மூவிங் body of mass 5 kg whose linear momentum is 2.5 meter second minus 1. சரி, ஓகே. linear momentum ஓட ஃபார்முலா என்ன? momentum ஓட ஃபார்முலா momentum is equal to p is equal to mv. p is equal to mv தான் என்னது ஃபார்முலா, p தான் என்னது momentum, p is equal to mv, m is equal to mass, v is equal to velocity. அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, linear momentum p கொடுத்துட்டாங்க, மாஸ் m கொடுத்துட்டாங்க. வேற என்ன கேட்குறாங்க அவங்க, வெலாசிட்டியை கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டும் கொடுத்துட்டாங்க, இது ரெண்டும் மாசம் கொடுத்துட்டாங்க, லீனியர் மொமெண்டம் கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டுமே சப்ஸ்டிட் பண்ணி வெலாசிட்டியை கண்டுபிடிங்க. ஓகேவா? ரொம்ப பெரிய சம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான சம் தான். வெலாசிட்டியோட யூனிட் என்னன்றதை போட்டுக்கணும். ஓகேவா? மறந்துடாதீங்க. அது டோர் இஸ் புஷ்ட் அட் a point whose distance is 90 cm. Okay, with the force of 40 Newton. Calculate the momentum of force about the inches. Calculate the momentum of force about the inches அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஒரு டோர் இருக்குது, அதை புஷ் பண்ணுறோம் 90 சென்டிமீட்டர்லேருந்து 90 சென்டிமீட்டர், அதாவது அந்த அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த ஹிஞ்சஸ்க்கு எவ்வளோ தூரம் இருக்கான், 90 சென்டிமீட்டர். அந்த அந்த பாயிண்ட், அதாவது எந்த பாயிண்ட்டு, அந்த ஆக்சல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த இன்ச்சஸ்னா கைப்பிடிக்கும் 90 சென்டிமீட்டர் தூரம் இருக்கான். நம்ம 40 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமா, அப்போ டோட்டல் மொமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்சுவலாக அதில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. ஆக்சுவலாக எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிருக்கும், டோட்டல் மொமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸ். இந்த இடத்துல மொமெண்டம், இந்த இதில் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஸ்டன்ஸ்க்கும் ஃபோர்ஸும் கொடுத்துட்டு மொமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸ்னால் இவங்க என்ன கேட்குறாங்க, நத்திங் பட் டார்க் என்னன்னு கேட்குறாங்க. டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் எவ்வளோ, 40 நியூட்டன். டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 90 சென்டிமீட்டர். 90 சென்டிமீட்டர் சென்டிமீட்டரில் இருக்கக்கூடாது, மீட்டரில் இருக்கணும். அப்போ 0.9 மீட்டர். அப்போ ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணினா 36 நியூட்டன் மீட்டர். 36 நியூட்டன் மீட்டர். நியூட்டன் மீட்டர்னா என்னது, டார்க்கோட என்னது இது யூனிட், நியூட்டன் மீட்டர். ஓகேவா? அட் வாட் ஹைட் from the center of the earth the acceleration due to gravity will be the 1/4 of its value. ஓகே, இந்த சம் வந்து உங்களுக்கு நான் இப்போ சொன்னால் அந்த அளவுக்கு புரியாது. இதில் நான் உங்களுக்கு தனியாக ஒரு பேப்பரில் எழுதி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இந்த சம்மு. ஓகேவா? நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இதோட சம்மை வந்து நான் போடுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கேட்கலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை நான் கொஞ்சம் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா அது நீங்கள் சொல்லலாம். வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் எப்படி கொண்டு போகலான்றதை இந்த வீடியோஸை நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லலாம். ஓகேவா? நான் ரொம்ப தேவையில்லாமல் பேசுவேன்னா, கான்செப்ட் மட்டும் நடத்தினா போதும்னா நான் கான்செப்ட் மட்டும் நடத்துவேன். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய தேவைன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுப்பேன். ஆனால் உங்களுக்கு நீங்கள் வெறும் புக் வார்மா மட்டும் இருக்கக்கூடாது, ஓகேவா? வெறும் புக்கில் இருக்கிறத மட்டும் சும்மா மனப்பாடம் பண்ணி ஏதோ அதோட யூசஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு இந்த படிப்பு வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து உதவும். அப்போ உதவக்கூட படிப்பாக நம்ம படிக்கணும், உதவக்கூடிய படிப்பாக படிக்கணும். ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அதாவது முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ 100% அறிவு நாலேஜ் கிடைக்குதுன்னா மொத்தம் அவங்க 3 விஷயம் பண்ணும்போது கிடைக்குது. 3 விஷயம் பண்ணும்போது கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அவங்க டீச்சர் சொல்லும்போது கவனிக்கும் போது 25% ஆஃப் த நாலேஜ் கிடைக்குது. 25% ஆஃப் த நாலேஜ் கிடைக்குது. இதுவே அவங்க டீச்சர் சொல்கிறத கற்றுக்கிட்டாங்க, நல்லா கவனித்து படிச்சுட்டாங்க, 25% கிடச்சிருச்சு. அது இன்னொருத்தவங்களுக்கு அவங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 25% அவங்களுக்கு கெயின் ஆகுது, இன்னும் 25% கெயின் ஆகுது. அப்போது 25 50 ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணால் 100% ஃபுல் ஆகும்னா, அவங்க படித்த சப்ஜெக்டை வந்து அந்த படித்த சப்ஜெக்டில் மாஸ்டர்ஸாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட போய்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, மறுபடியும் இந்த படித்த சப்ஜெக்டை மாஸ்டர்ஸாக இருக்கவங்க கூட போய் டிபேட் பண்ணணும்.
இது இப்படி அப்படின்றத அவங்க மாஸ்டர்ஸ் கிட்ட போய் டிபேட் பண்ணணும். தெரியாதவங்க கிட்ட போய் டிபேட் பண்ணக்கூடாது. மாஸ்டர்ஸ் கிட்ட போய் டிபேட் பண்ணணும், அதை பற்றி பேசணும். டிஸ்கஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு 100% வந்து அறிவு கிடைக்குது. இதை நான்லாம் சொல்லப்பா, நான் சொன்னேன்னு நினச்சிக்காதீங்க. நன்னூலில் இருக்க ஆசிரியர் பவனந்தி முனிவரால் சொல்லப்பட்டது. நன்னூல் ஆசிரியர் பவனந்தி முனிவரால் இது சொல்லப்பட்டது. ஓகேவா? இதை நான்லாம் சொல்ல, நன்னூல் எழுதினவர் சொல்லியிருக்காங்க. சொல்லி தமிழ் அறநூல்கள்லேருந்து இது எடுக்கப்பட்டது. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு 100% நாலேஜ் இருக்கும். உங்களுக்கு எப்போவுமே எதுவுமே மறக்காது. சயின்ஸை வந்து புரிஞ்சு படிங்க. புரியாமல் படிச்சீங்கன்னா உங்களுக்கு படிப்பு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. புரிஞ்சு படிச்சீங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகேவா? இது ஏன் அப்படின்ற ஆன்சரை நீங்கள் எப்போ வேணால் என்கிட்ட கேட்கலாம். ஒய், வாட் அண்ட் வேர் அண்ட் ஹவு, இந்த கேள்வியை நீங்கள் எப்போ வேணால் என் வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்கலாம். அதுக்கு எந்த வித கேள்வியாக இருந்தாலும், எந்த வித கொஸ்டின்ஸாக இருந்தாலும் ஆன்சர்ஸ் கொடுக்கப்படும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.